மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்திலே உள்ள மாந்தர்களில் அதிகமான ஒரு வேதனை என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்கிற ஒரு பகுதி தங்களையும் தெய்வத்தையும் பார்த்து கூறுகிறதா இருக்கிறது. என்னவர்கள் அதிகமாக அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், என்னுடைய கஷ்டத்தை இறைவன் பார்ப்பதில்லை, இறைவனுக்கு கண்ணே இல்லையோ, அவர் எங்களுடைய வேதனையை கேட்பதில்லையோ என்றெல்லாம் இறைவன் நம்மை கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு எண்ணம். அல்லது அவர்கள் எவ்வளவுதான் இறைவனை அவர்கள் தேடின வாழ்க்கையை வைத்திருந்தாலும், அவர்கள் போய் மலை ஏறினாலும், தீக்குழி சென்றாலும், அல்லது அன்னை வேளாங்கண்ணிக்கு அவர்கள் பாத யாத்திரை சென்றாலோ, எதையெல்லாம் அவர்கள் செய்து வந்தாலும், ஆலயத்திற்கு எசுபிரான் ஆலயத்திற்கு கூட நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம், அவர் கண்டிருந்து பார்ப்பதில்லையே என்று எண்ணுகிறதை சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அதுபோன்ற ஒரு பகுதியானது ஒரு நாத்திகன் வைத்திருக்கலாம். நாத்திகன் என்றால் இறைவன் இல்லை என்று சொல்லுகிறவன் வைத்திருப்பான். ஆனால் தெய்வம் என்று அறிந்த ஒரு மனிதன், தெய்வத்தை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன், அப்படி அவன் ஒரு நாளும் அவன் கூறிவிட மாட்டான். ஆகவே அதுபோன்ற ஒரு நிலையிலே ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். அவனை குறித்து இந்த வேத புத்தகத்திலே லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் ஒரு சாதாரண மனிதனாய் மாத்திரமல்லாமல் அவன் ஒரு ஐஸ்வர்யவானாயும் அவன் இருந்தான். எல்லாம் அவனுக்கு இருந்த போதிலும் தன்னை காண்பவர் இல்லையே, தன்னை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள் இருந்தது. அவன் யார் என்று சொன்னால், அந்த 19ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே, இயேசு பெருமான் எரிகோ என்ற ஒரு பட்டணத்திற்குள் பிரவேசித்த பொழுது ஒரு ஆயக்காரனுடைய தலைவன் என்றால் சீஃப் கலெக்டர், ஒரு கலெக்டர் என்று சொல்கிறோமே, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் என்று சொல்கிறோமே, அதுபோன்ற கலெக்டரை விட மேலாய் ஹீ இஸ் எ சீஃப் கலெக்டர். ஆகவே அவன் ஒரு சீஃப் கலெக்டர், ஆயக்காரர்களுக்கு தலைவனாகவும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையே என்ற ஒரு மனுஷன். அதில் உள்ள வார்த்தையை பார்த்தீங்கன்னா, சீஃப் கலெக்டர் அண்ட் ஹி வாஸ் ரிச் என்று எழுதியிருக்கிறது. அவன் ஏற்கனவே ஐஸ்வர்யவானாய் இருப்பதில்லை. அவன் ஒரு சீஃப் கலெக்டரை இருந்த நிமித்தம் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான் என்ற ஒரு பகுதி இருக்கிறதே, அது அரசு அலுவலகத்திலே அவன் ஒரு பொறுப்பிலே வரும்பொழுது அவன் ஒரு கலெக்டர் என்று வந்தவுடன் எப்படி அவன் பணக்காரன் ஆகிறான்?
சம்பளம் வைத்திருந்தான், ஒரு வீடு கட்டியிருந்தான், ஒரு கார் வாங்கியிருந்தான் என்பது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவனோ இந்த லோகத்தில் உள்ள சில அரசியல்வாதியை மாறினவுடன் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறார்களே, அதுபோன்று உள்ள ஒரு கொடிய ஒரு நிலையில்தான் அவனும் இருந்தான். ஹி வாஸ் எ சீஃப் கலெக்டர் அண்டு ஹி வாஸ் எ ரிச் மேன். அவன் ஒரு ஐஸ்வர்யவானாயும் அவன் இருந்தான். ஆகவே அவனுடைய ஐஸ்வர்யத்திலே உள்ள ஒரு பகுதியை தான், அந்த உண்மையை, அவன் உத்தமத்தை தான் இங்கே நாம் கீழே வாசிக்கிறோம். அதோடு சேர்ந்து அவனுக்குள் இருந்த ஒரு பாரம் என்னவென்றால், நம்மை ஒருவரும் காண்பதில்லை, இறைவனை நம்மை கண்டு கொள்ள போகிறார், பணம் இருந்தால் போதும், பணத்தை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி சீஃப் கலெக்டராக இருந்து கொண்டு பணத்தை தான் அவன் சேர்த்து வைத்தான். நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அந்த கலெக்டர் பதவியை வைத்து அவன் தேடிய சம்பத்துக்கள் என்று அவன் குவித்து வைத்திருந்தான். காரணம் என்னவென்றால், யார் நம்மை காணப்போகிறார்? தெய்வமாக நமக்கு காணப்போகிறார், அல்லது தெய்வம் நம்மை கண்டுகொள்வாரோ? அதெல்லாம் இல்லை, பணம்தான் நம்மை பாதுகாக்கும் என்ற ஒரு நிலையில்தான் அவன் இருந்தான். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கே இயேசு அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் கொஞ்சம் யோசித்தான். இந்த இயேசுவை குறித்து பல கேள்விப்பட்டு இருக்கிறான். அதில் கேள்விப்பட்ட ஒன்று என்னவென்று சொன்னால், அவர் மனுஷனை நல்லவனாய் மாற்றுகிறார், மனுஷனை தெய்வத்தினுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்ட பொழுது, சரி, எப்படியோ அதை நாம் நம்புகிறோமோ நம்பவில்லையோ, அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று அவன் எண்ணி அவரை பார்க்க வகை தேடினான் என்று இருக்கிறது. ஹி சாட் டு see him. அவரை பார்ப்பதற்கு வகை தேடினான். ஆனால் அவனும் குள்ளனானபடியால் அந்த ஜனக்கூட்டத்திலே அவன் காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி சென்று அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். எல்லோரும் இந்த வாழ்க்கையிலே குள்ளர்கள் தான், இவர் மாத்திரமா அவன் குள்ளன் என்று எழுதியிருக்கிறது. அதல்ல, அந்த பொருளை வைத்து இந்த சகை என்ற மனுஷன் குள்ளப்பயல் என்று அவனை கேள்வி பண்ணுவதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை, நாம் எல்லோரும் தெய்வ மகிமையற்றவர்களானோம் என்று சொல்வதை ஆங்கிலத்திலே we all come short of the glory of God. தேவனுடைய மகிமையிலிருந்து குறைந்து போனோம், குறைந்து பாவிகளாய், குறைவுற்ற பாவிகளாய், குள்ளர்களாய் மாறிப்போனதை போல் அவர் ஸ்டேச்சர், நம்முடைய சுபாவம், நம்முடைய தன்மை, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய மனுஷன் என்று சொல்கிற எல்லோருமே they all come short of the glory. அந்த மகிமையோட குறைவாய் போய் the short stature என்று எழுதியிருக்கிற குறைந்த குள்ளனை போல் மாறிவிட்டார். ஆகவே அதுபோன்ற ஒரு நிலையிலே தன்னை உணர்ந்தான், தன்னை ஒரு குள்ளன் என்று அறிந்தான். ஆனால் எப்படி ஆயிலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும், பார்ப்போமே, என்னதான் என்று பார்க்கலாமே என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக முன்னாக ஓடி என்று எழுதியிருக்கிறது. தெய்வம்தான் நம்மை ஓடி தேடி வருவார் என்று இருப்பது உண்மையாக இருந்தாலுமே கூட, ஒரு மனுஷன் தெய்வத்தை தேட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். மனுஷன் தெய்வத்தை அவன் தேடாமல் ஏதோ ஒரு வழிபாட்டை வைத்து கொண்டோம் என்று சொல்வதற்காக ஒரு மலையில் ஏறி கும்பிடுவதோ, ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று கும்பிடுவதோ, அல்லது தேவாலயத்திற்கு போய் கும்பிட்டு வருவதோ, வேளாங்கண்ணிக்கு சென்று கும்பிட்டு வருவதோ ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆகவே இவன் வந்ததெல்லாம் எப்படி ஆயிலும் அவரை சீக்கிரமாய் முன்னாக ஓடி என்று சொல்கிற ஒரு தேடுதல் அவனுக்குள் இருந்தது. ஒரு தேடி சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளை, அவனுடைய வாழ்க்கை ஒரு ஷார்ட் ஆஃப் க்ளோரி அல்லது ஷார்ட் ஸ்டேச்சர், குறைந்த ஒரு குள்ளனை போல் குறைந்து போனவர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதோ? நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரிதான். இந்த சகை என்ற மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவன் என்று அவன் எழுதப்பட்டு தான் இருக்கிறது. தன் நிலை உணர்ந்தான், தன்னுடைய குணாதிசயத்தை பார்த்தான், கெட்டுப்போன தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தான், அவனுடைய கற்பு ஒழுக்கம் சீரழிந்ததை அவன் அறிந்திருந்தான், அவன் பண விஷயத்திலே உண்மை இல்லாதிருந்ததை அவன் உணர்ந்திருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலே பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை என்பதையும் உணர்ந்திருந்தான். எல்லா விதத்திலையும் தன்னை அவன் பார்க்கும்பொழுது ஹி வாஸ் இன் ஷார்ட் ஸ்டேச்சர் என்றால் குள்ளனை போல், அவன் தெய்வ மகிமை இழந்தவனைப் போல் குறைவாய் இருப்பதை அவன் கண்டபடினாலே தான் வருகிறவர்
இந்த இயேசு பெருமான் என்று சொல்கிறார்களே, அவர் எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோரையும் அன்பு கூறுகிறார், எல்லோருக்கும் நல்ல வழி காட்டுகிறார் என்பதை கேள்விப்பட்டபடினாலே அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை காணும்படி அவன் ஏறினான். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே தெய்வத்தை தேடுவது என்று சொல்லுவது ஏதாயிலும் ஒரு அது வாயிருந்தாலும் பேசுவதில்லை, கண்டிருந்தாலும் காண்பதில்லை என்பதை போல் இல்லாமல், இவரோ தெய்வம் நடந்து வருகிறார். அவர் உயிருள்ளவராய் நடந்து வருவதை அவன் கண்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண்பதற்கு ஒரு ஆசை கொண்டிருந்தான். அதுபோன்ற ஒரு ஆசை இல்லாத உலகத்திலே வாழ்கிறோம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் போதும், ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு போனால் போதும், ஏதாவது ஒரு நதிக்கு போனால் குளித்து விட்டு வந்தால் போதும், அல்லது கடலிலே போய் மூழ்கி விட்டு வந்து விட்டால் போதும், எல்லாம் முடிந்துவிடும் என்று கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே தெய்வத்தை தேடி ஒருவன் ஓடுகிறான்னு பாருங்கள். தெய்வம் என்று சொல்கிற ஒரு நபரை அவர் தேடுவது நல்லது அல்லவோ, நலம் அல்லவோ? இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வத்தை தேட வேண்டும், இறைவனை நான் தேட வேண்டும், அவர் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் அடையும்படி ஒரு தேடுதல் உங்களிடத்தில் உண்டோ? அதுபோன்ற தேடுதலை இல்லாத அந்த காலத்திலே இந்த சகை என்ற மனுஷன் அவர் எப்படிப்பட்டவரோ என்று தேடுவதற்கு வகை தேடினான். ஹி சாட் டு சீக் ஹிம், அவரை தேடுவதற்கு என்று அவன் அவ்வளவு ஆர்வம் கொண்டு அவன் வந்தான் என்று எழுதியிருக்கிறது. தெய்வத்தை காண வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவன் மெய்யாகவே அவன் வாழ்க்கையிலே மாற்றம் பெறுவான். அவன் ஏதாவது வழிமுறைகளை வைத்து தன்னுடைய மனசாட்சி குத்துகின்ற பாவத்தை கழுவிவிட்டு போய்கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற பொது சடங்காச்சாரத்திற்கு அவன் போய்விடாமல் தெய்வத்தையே அவன் கண்டுகொள்வதற்கு விரும்புகின்றபடினாலே இறைவன் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அங்கே என்னவென்று எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? இயேசு அந்த இடத்திலே காட்டுத்தி மரத்திலே ஓடி உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு என்று எழுதியிருக்கிறது. அவனோ 4ஆம் வசனத்திலே அவரை பார்க்கும்படி ஓடுகிறான் என்று எழுதியிருக்கிறது. இங்கேயோ அவர் அவனை கண்டு என்று எழுதியிருக்கிறது. தெய்வம் என்னை காணவில்லை, தெய்வம் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று எண்ணுகின்ற சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு அற்புத நிகழ்ச்சியை பார்த்தீர்களாம். அவரை பார்க்கும்படி விரும்புகிற ஒரு மனுஷன் அதை கண்டு தெய்வம் அவனிடத்தில் விரைந்து வந்து அண்ணாந்து பார்த்து, குட்டையாக இருக்கிற அந்த மனுஷன் அவன் செயற்கையாக இருக்கக்கூடிய மரத்தில் ஏறி உயரத்தில் இருப்பதை போல் அவன் தன்னை வைத்து கொண்டாலும் அவனை அண்ணாந்து பார்த்து என்று எழுதியிருக்கிறான். உங்களையும் அவர் அண்ணாந்து பார்த்து என்று எழுதுவது மிகுந்த மகிழ்ச்சி இல்லையோ? அவர் அண்ணாந்து பார்த்து என்ன சொன்னார்? அவனை கண்டார் என்று எழுதியிருக்கிறது. அவனை கண்டு முன்னால் என்ன எழுதியிருக்கிறது? அவரை பார்க்கும்படி இவன் ஓடி வந்தான். இப்பொழுதோ அவன் தேடினபடினாலே தெய்வம் அவனை கண்டார். அவர் சொன்னார், சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று கூறினார். ஐ மஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ், உன் வீட்டில் கண்டிப்பாக தங்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் ஒரு மனுஷன் எந்த நிலையிலே அவன் இருந்தாலும், எவ்வளவு மோசமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தாலும், இங்கே கீழே எழுதப்பட்டிருக்கிறது போல அந்த சகையை மோசமானவன் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆயக்காரனுடைய தலைவனாய் சீஃப் கலெக்டராக இந்த நிமித்தம் ஐஸ்வர்யவானாய் மாறினானே அல்லாமல் அவன் ஒன்றும் பிறவிலே ஐஸ்வர்யவான் ஒன்றும் இல்லை. அவன் கலெக்டராக இருந்து சம்பாதித்து இந்த வசதியாக பொதுவாக இருக்கலாம் என்பது வேறு. இவன் பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறியது என்பது இவனுடைய சம்பாத்தியத்திலே ஒரு அநீதியை வைத்து, பொல்லாத விதத்திலே தன்னுடைய பவரை வைத்து, வல்லமையை வைத்து, தன்னுடைய பதவியை வைத்து, அவன் அதை சம்பாதித்த ஒரு மனுஷன். ஆகவே இது போன்ற ஒரு மனுஷன் தெய்வத்தை அவன் தேட வேண்டும் என்று வரும்பொழுது அவன் எவ்வளவு மோசமானவனாய் இருந்தால் என்ன, அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தால் என்ன, அவன் தேடி வந்தபடினாலே, அவரை பார்க்கும்படி அவன் வந்தபடினாலே தெய்வம் எழுதியிருக்கிறார், அண்ணாந்து பார்த்து அவனை கண்டார். ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு வாழ்க்கையை நாத்தான்வேல் என்று சொல்கிற அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த நாத்தான்வேல் என்று சொல்லுகிறவன் அவன் ஒரு தூரத்தில் அவன் இருக்கிறான். கூட இருக்கக்கூடிய அவனுடைய சீசர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தெய்வத்தை கண்டோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, அதெல்லாம் காண்பது என்பது ஒன்றும் உண்மையாக இருக்க இயலாது என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது
அந்த நாத்தான்வேல் தன்னிடத்தில் வருவதை கண்டு இயேசுபிரான் அந்த காண்பது என்பதை வைத்தே அவர் பேசுகிறார். நாத்தான்வேல் என்று அவன் பெயரை சொல்லி அழைத்தவுடன், என் பெயர் உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபொழுது, நான் உன்னை அந்த அத்திமரத்தில் அங்கு தூர ஒரு 10 மைல் தாண்டி வருகிறாய் அல்லவோ, அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று அவர் சொன்னார். எப்பொழுது அவர் அவனை கண்டார், அவன் உண்மையுள்ளவன். அவனை பார்த்து சொன்னார், நீ நேர்மையுள்ளவன், கபடற்ற ஒரு இஸ்ரவேலன், நீ பாவியாக இருந்தாலும் மறைக்காமல் ஒழிக்காமல் அப்படியே சொல்லுகின்ற ஒரு மனுஷன் என்று உன்னை நான் அங்கே தூரத்திலே நான் கண்டேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன் என்ன செய்திருப்பான்? அந்த அத்திமரத்திற்கு கீழே இருந்து கொண்டு இவன் அந்த உயரத்தில் ஏறி போய் அந்த இரட்சக பெருமானை பார்ப்பதற்கு ஆசையாய் இருப்பதைப் போலவே, இறைவா நீ இருக்கிறீரோ, என் பாவங்களெல்லாம் பார்க்கிறீரே, நான் எவ்வளவு கொடிய பாவி, எவ்வளவு மோசமாய் நான் தீமை செய்திருக்கிறேன், இப்பொழுது கூட பாவம் செய்து விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு இரக்கம் உண்டோ என்றெல்லாம் அவன் அழுதிருக்கிறான். ஆகவே அதுபோன்று மனம் திரும்புகின்ற அந்த ஓடி சென்று அவரை பார்க்க வேண்டும் விரும்புகின்ற யாராயிருந்தாலும் தெய்வம் அவனிடத்திலே வந்து அவனை அவர் காண்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனை, இறைவன் என்னை காண வேண்டும், என் கஷ்டங்களை அறிய வேண்டும், என்னுடைய நோய்களை சுகமாக்க வேண்டும், என்னுடைய பாவ பிணிகளெல்லாம் போக்கி நல்லவனாய் மாற்ற வேண்டும், அவருக்கு என்னை கண்டுகொள்ள வேண்டுமே என்று விருப்பம் கொண்டு உங்கள் யாவருக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் அவரை காண வேண்டுமென்று வைத்திருக்கிற அந்த விருப்பத்தின்படி அவர் நீங்கள் கொண்ட விருப்பத்தை விட உங்களை அவர் காண்பார், உங்களை தூரத்திலிருந்து அறிந்து கொள்வார். இதை கேட்க நன்மான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் நான் சொல்லுகின்ற இந்த தெய்வ வார்த்தை உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு தேடுதல் உண்டோ, இறைவனை அறைய வேண்டும், இறைவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என்னை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரோ, கெட்டுப்போய் கொண்டே இருக்கிறேனே என்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும். என் உள்ளத்தில் சமாதானம் இல்லையே, இதை யார் தருவார், அவர் வருவாரோ கொடுப்பாரோ என்றெல்லாம் ஒரு தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த குள்ளன் தேடினதை போல் தேடுவதோ அல்லது நாத்தான்வேல் தேடினதை போல் ஒரு அத்திமரத்தில் இருந்து கொண்டு, இறைவா நீர் உண்டோ, என்னை கண்ணோக்கி பாரும் என்று அவன் கேட்டதெல்லாம் அவர் கேட்டு அவர் சொல்லிவிட்டார், உன்னை அத்திமரத்திலே கீழே கண்டேன் என்று சொன்னார். அங்கே ஒரு காட்டு அத்திமரம், அவர் பார்த்தது ஒரு நாட்டு அத்திமரம், இங்கே உள்ளது காட்டத்தி மரம், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை, வேறொன்றும் இல்லை. 2 பேருமே இந்த காட்டத்தி மரத்தின் கீழே இருந்து தான் தெய்வத்தை கண்டார்கள். இது கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய ஒரு நற்செய்தி என்ன வர வேண்டும் என்றால், இறைவன் என்னை கண்டார், நான் பாவியாக இருக்கையிலே, கெட்டவனாக இருக்கையிலே என்னை ரட்சிக்கும்படி வந்தவர், என் பாவத்தை போக்கும்படி வந்த தெய்வம், என்னுடைய அந்தரங்க பாவமெல்லாம், யாருக்கும் தெரியாத பாவமெல்லாம் அவருக்கு தெரியும் என்று உணர்ந்து, இறைவா என் மீது இரக்கமாயிரும் என்று தேடி அவரை நாடி வரும் பொழுது தெய்வம் அவனை காண்பார். நான் உன்னை அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது, அல்லது உங்களுடைய குடிசையில் இருந்து கூப்பிடும் பொழுது, அல்லது ரோட்டிலே இருக்கும் பொழுது கூப்பிட்ட பொழுது, மரத்தின் அடியில் நின்று கொண்டு கூப்பிட்ட பொழுது உங்களே அவர் காண்பார். அப்படியே அவங்க நடந்து வந்து அவனை கண்டு பெயர் சொல்லி அழைத்தார். சகையவே என்று பெயர் சொல்லி அவர் அழைத்த உடனே எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா? தெய்வம் மொத்தமாக இருக்கக்கூடிய தெய்வம், ஒரு கும்பாமேளம் என்று சொன்னால், ஒரு உற்சவம் என்று சொன்னால், அன்னை வேளாங்கண்ணி திருவிழா என்று சொன்னால் மொத்தமாய் எல்லோரும் போவார்கள், அவ்வளவுதான். மொத்தத்தோடு மொத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆராதனையை வைத்து கொள்வார்கள். அதிலே ஒரு திருப்தியை கண்டுவிட்டு ஏதாவது ஒன்றை அனுபவித்து விட்டு வந்து விடுவார்கள். அது அல்ல, தெய்வத்தை ஒருவன் தேடி வரும்பொழுது தனிப்பட்ட விதத்தில் தேடுகிறான். இறைவனும் அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். சகையவே என்று சொன்னவுடன் அதிர்ந்து போனான். அங்கே அந்த அத்திமரத்திற்கு கீழே வந்தவனை பார்த்து, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான்வேல் என்று கூப்பிட்ட பொழுது, என் பெயர் எப்படி உனக்கு தெரியும், நீ அத்திமரத்திற்கு கீழே இருக்கும் பொழுதே கண்டேன் என்று சொன்னாரே, அதுபோல் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், யூ நோ தேட், உங்களை நீங்கள் அறிவீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை முன்னும் பின்னும் உள்ளும் புறம்பும் முழுசும் அறிந்த தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை அவர் பெயர் சொல்லி எப்பொழுது அழைப்பார் என்று தெரியுமா? நீங்கள் பாவிகளாய்
அந்த குள்ளனை போல் அந்த பாவ வாழ்க்கையில் குறைந்ததை போல் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அல்ல, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் தேடி வருகிறீர்களே, அவரை பார்க்க வகை தேடினான் என்று வருகிறதே, அப்பொழுதுதான் தெய்வம் அவனை கண்டு அண்ணாந்து பார்த்து, நான் உன் வீட்டிலே இன்று தங்க வேண்டும் என்று கூறினார். இதற்கு நன்மான சகோதர சகோதரிகளே, ஒரு பாவியாகிய ஒரு மனுஷன் வீட்டிலே வந்து தெய்வம் தங்குகின்ற பாக்கியத்தை போல் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை எதுவுமே இல்லை. அவர் தன்னோடு உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து விடுவார். தெய்வத்தினுடைய பிரதான ஆசீர்வாதம் என்ன? இந்த கவர்மெண்டுடைய கையெழுத்து போட்ட அந்த ரூபாய் நோட்டு அல்ல, அதை விட மேலாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், உங்களுடைய பாவ மன்னிப்பை கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடிவெளி நட்சத்திரமாய் வந்து இருண்டு போன இந்த வாழ்க்கையிலே நட்சத்திரமாய் ஒரு புது வாழ்க்கையை அவர் துவக்கி வைப்பார். சமாதானத்தை கொடுப்பார், விலை கொடுத்து வாங்க முடியாத சமாதானத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை தருவார். இதுபோன்று ஏராளமான நன்மையை அவர் கொண்டு வந்து தருகிற இடம்தான் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஐ மஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ், இங்கே தான் நான் தங்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். ஏனென்றால் எல்லோரும் அவரை தேடினார்கள் என்று இல்லை, அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்கள் தாங்கள் தெய்வ மகிமையிலே குறைந்து போனோம் என்ற எண்ணம் இல்லாதவர்களாய் தாங்கள் நல்லவர்கள் போல் எண்ணிக்கொண்ட ஒரு கூட்டம் அவரை பின்பற்றி வந்தது. உற்சவத்திற்கு வந்ததை போல், வேளாங்கண்ணி கூட்டத்திற்கு வந்ததை போல் அப்படி ஒரு கூட்டம் வந்தால் என்ன, அவரோ தன்னை தேடுகிறவனைத்தான் விரும்புகிறார். ஆகவே யாரை அவர் காண்பார்? தன்னை தேடுகிறவனை அவர் காண்பார். குறிப்பாய் தன்னுடைய மோசமான பாவ நிலையை உணர்ந்தவனை அவர் பார்ப்பார். அவரை காண வகை தேடின அவனை கண்டார் என்று சொல்லி அவன் வீட்டிலே வந்து அவர் வாசம் செய்வார். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, அவன் உடனே இறங்கி வந்து சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் அழைத்து கொண்டு போய் என்ன சொன்னான் என்று தெரியுமா? கர்த்தரை நோக்கி 8ஆம் வசனத்திலே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். என்ன அநியாயமாய் சம்பாதித்த என்னுடைய பணம் எனக்கு வேண்டாம், அதை நான் ஏழைகளுக்கு பாதியை நான் கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் கேட்டு வாங்கியிருந்தால், அதை வைத்து நான் பிழைத்திருந்தால், நான் ஐஸ்வர்யவானாய் அதை வைத்து நான் வாழ்ந்திருந்தால், நாளத்தினாய் நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அவன் தெய்வத்திற்கு முன்பாக அறிக்கை செய்தான். தன் அறிக்கை செய்கிறது தெய்வம் என்பதை அவனுக்கு தெரியும். ஆகையினால் எவ்வளவு வேண்டுமானால் இழப்பதற்கு அவன் ரெடியாகி விட்டான். உடனே இயேசு பெருமான் சொன்ன அந்த வார்த்தை என்னவென்று தெரியுமா? இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று அவர் கூறினார். ஆகவே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போகப்பட்டோம், நாங்கள் தெய்வத்தை இழந்தோம், சமாதானத்தை இழந்தோம், மகிழ்ச்சி இழந்தோம் என்று இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர் தேடி வருகிறார். அவன் ஓடி அவரை காண வகை தேடினான். தெய்வம் அவனை அண்ணாந்து பார்த்து அவனை கண்டார் என்ற வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து விட்டால் அவன் என்றென்றும் வேதனையற்ற மனிதனாய், சஞ்சலமற்ற மனிதனாய் வாழுவான். ஏனென்றால் தன் வாழ்க்கையை ஒருவர் காண்கிறார். என் சஞ்சலங்களை அவர் பார்ப்பார், என்னுடைய குறைகளை அவர் தீர்ப்பார், ரட்சிப்பை எனக்கு தருவார், என்னோடு கூட தங்கியிருப்பார், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுப்பார் என்று வாழ்ந்துவிட முடியும். இவ்வளவு பெரிதான ஒரு பகுதியை தான் இயேசு பிரான் இந்த பூமிக்கு வரும்பொழுது கொண்டு வந்து கொடுத்தார். ஆகவே இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் நீங்கள் ஒரு மரத்திற்கு ஓடுவதை போல் அல்ல, ஒரு உள்ளத்தில் நீங்கள் தேடி இறைவா ஆய்வான் நான் உம்மை காண வேண்டும் என்று ஓடி வந்தால் அவர் வருவார், உங்களை காண்பார், பெயர் சொல்லி அழைத்து உங்களோடு கூட வாசம் செய்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுடைய நோய்களை குணமாக்குவார், உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து இழந்ததை தேடவும் ரட்சிக்குமே வந்தேன் அல்லாமல் அவர்களை நான் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை என்று ரட்சிப்பை எல்லோருக்கும் தருவார். நாங்கள் பெற்ற அதே ரட்சிப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.